திவ்யா என்னோட சொந்த ரத்தம். ஆனா எப்படி கழுத்தை அறுத்துட்டு போயிட்டா பார்த்தல்ல. ஜோதி மாதிரி எங்களை புரிஞ்சுக்கிட்டவே எங்களுக்கு மருமகளா இருந்தா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்க? இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நம்பிக்கையோட இரு ஜோதி. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா அந்த திவ்யாவை அறுத்து விட்டுட்டு என் பிள்ளையோட உன்னை கோர்த்து விட்டுடுறேன். ஓகே அத்தை, ஐ அம் வெயிட்டிங். வெயிட். அம்மா, தேவையில்லாம ஒரு வயசு பொண்ணு மனசுல ஆசை தூண்டிட்டு இருக்க. இந்த பார் ஜோதி, இன்னைக்கும் அன்னைக்கும் என்னைக்கும் எனக்கு திவ்யா தான். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதுல எந்த மாற்றமும் இல்ல. அட போடா, எங்களுக்கோ வயசாகி போச்சு. ஏதோ பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தா எங்களுக்கு இப்ப ஆறுதலா இருந்திருக்கும். பொம்பளை பிள்ளைதான் இல்லைன்னு ஆயிப்போச்சு. மருமக இருந்தாலாவது எங்களுக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும். அதுல ஏன்டா வீணா மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்க? இந்த பாரு, நீ சொல்றத சொல்லிக்கிட்டே இரு. உன்னை எப்படி வலிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஜோதி, நீ வீட்டுக்கு தானே போற? வா, நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஓ, சோ ஸ்வீட் ஆஃப் யூ ராஜ். போலாமே. ஏமா நில்லு. அவன் ஸ்வீட் இல்ல, சுலோ பாய்ச்சனு. நீ அவனை நம்பி போனன்னு வச்சுக்கேன், இடையில வண்டியை நிறுத்தி கண்டதையும் பேசி உன் மனசை கெடுத்து அங்கேயே உன் உறவை கட் பண்ணி விட்டுப்படுவான். அதனால அவன் கூட நீ போ தேவையில்ல. அம்மா, நீ கொண்டு போய் விட்டுட்டோட போடா. நானா? போடா. சரி மாமா. ஓகே ராஜ், பாய். வரேன் அத்தை, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. வரேன் மாமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. மாமா, பாய் அத்தை. கடவுளே, நான் மனசார யாருக்கும் துரோகம் நினைச்சவ கிடையாது. ஆகாஷ் கிட்ட கூட நட்பு ரீதியாக தான் பழகினேன். அவன் என்கிட்ட தப்பா நடந்தான். அவனை பிடிச்சி வேகமா தள்ளினேன். ஏதோ குடிச்சிட்டு இருந்ததால தலையில படாத இடத்துல அடிபட்டு இறந்துட்டான். இப்ப என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவும் ராஜா மாட்டிக்க கூடாதுங்கிற பயத்தினாலையும் தான் நான் போலீஸ்க்கு போகல. எது நல்லது எது கெட்டது, குற்றத்தை ஒத்துக்கிறதா வேண்டாமா இல்ல தள்ளி போடுறதான்னு புரியாம மனசு அலைப்பாயுது. தயவு செஞ்சு என் மனசை ஒரு நிலைப்படுத்தி நான் ஒரு தைரியமான திடமான நல்ல முடிவுக்கு வர எனக்கு உதவி பண்ணு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா, உள்ளே வா. உட்காரு. நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ செஞ்ச தப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் திவ்யா.
இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனாலதான் வீட்டு வாசல்ல என்ன பார்த்ததும் நீ அவ்வளவு பெரிய ஷாக் கொடுத்த. கவிதா, ஏண்டி நீயும் நானும் அப்படியா பழகிருக்கோம்? நீயும் எதையும் செஞ்சிருக்க மாட்ட, தானா அப்படி நடந்திருக்கோம். அது கூட தப்பு இல்ல, நீ சொன்னா நான் புரிஞ்சிருப்பேன். ஆனா நீ அந்த விஷயத்த சொல்ல மாட்டல்ல? ஏண்டி என்கிட்ட போய் சொன்ன? அதான் என்னால தாங்கிக்க முடியல. கவிதா, நீ அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்பவே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் நீ ஏன் உன் வாயால சொல்லுவ, நீ உண்மையை ஒத்துக்குவ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அமுக்கு நீ கடைசி வரைக்கும் உண்மையை ஒத்துக்கவே இல்லை. என்ன ரொம்ப நீ ஏமாத்திட்ட. இல்ல, நான் ஒரு போலீஸ்காரி. நீ சொல்லலன்னா என்ன, நானே கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா நீ செஞ்சது பெரிய தப்பு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடு கவிதா. நான் உண்மை என்னன்னு சொல்லிடுறேன். நான் பண்ண சம்பவத்துல இருந்து நான் சொன்ன பொய்ய நினைச்சு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருக்கேன், நிரந்தரம் செத்துட்டு இருக்கேன். நான் இதுக்கு மேலேயும் எதையும் மறைக்க விரும்பல. நான் உண்மைய சொல்லிடுறேன். சொல்லு, சொல்லுடி. உன் வாயால உன் குற்றத்தை நீ ஒத்துக்கோ. உன் வாயால உன் குற்றத்தை நீ ஒத்துக்கோ. அதை கேட்கணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் உண்மைய சொல்லிடுறேன். சொல்லு, கட்டாயம் நீ என்கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும். இல்ல நானே உன்னை விட மாட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. ஐயோ கவிதா, நான் என்னன்னு சொல்லுவேன்? நீ என்ன மன்னிச்சிடு கவிதா, என்ன மன்னிச்சிடு. நான் வேணும்னு பண்ணல கவிதா. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வேண்டாம் வேண்டாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவன் கேட்கல. என்னையும் மீறி என்னை கட்டாயப்படுத்தி, அதனாலதான் கவிதா, அதனாலதான் ராத்திரி 1 மணிக்கு நீ அவன் கூட செக் போஸ்டுக்கு வந்த, அப்படிதானே? எனக்கு தெரியும் நீயா விருப்பப்பட்டு இதை செஞ்சிருக்க மாட்ட. அந்த ராஜா உன்னை கட்டாயப்படுத்திருப்பான். அதனாலதான் நீ அவன் கூட கார்ல எங்கேயோ வெளியில போயிட்டு வந்த. ஏய் திவ்யா, 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 என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? ஏன் இவ்ளோ பெரிய அதிர்ச்சி ஆயிட்ட? நான் என்னடி? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நான் வந்து நீயும் ராஜாவும் ஒரு நாள் கார்ல செக் போஸ்டுக்கு வந்தீங்களே, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நானும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் இவ்ளோ அதிர்ச்சி? இல்ல, நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா கண்டுபிடிச்சிட்ட. அதான் ஷாக் ஆயிட்டேன். நீயும் ராஜாவும் ஒண்ணா வந்தத கனகா என்கிட்ட 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டா.
நீயும் அந்த விஷயத்த என் வீட்டுக்கு வந்தப்போவே சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ சொல்லவே இல்ல. ஒரு பக்கம் என் அண்ணன் ஆகாஷ காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ என்கிட்ட இது சொல்லாம இருக்க மாட்டியே, என்னை ஏமாத்திரியோன்னு எனக்கு உறுத்தலா இருந்துச்சு. அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீயும் ராஜாவும் மறுபடியும் ராசி ஆயிட்டீங்களா? இல்ல, அது வந்து இல்ல அப்புறம் எப்படி? இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு ராஜா ஃபோன் பண்ணி சரசனை காணாம போயிட்டாங்க. காயத்ரிக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. நாம ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலான்னு என்னை கூப்பிட்டாரு. நான் வரலன்னு தான் சொன்னேன். எனக்கு அங்க போகவே பிடிக்கல. அது மட்டும் இல்லாம எப்படி போகாம இருக்கிறது? நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன். எனக்கு பைக் டிராவல்லாம் ஆகாதுன்னு நான் ராஜா கிட்ட சொன்னேன். ஆனா திடீர்னு யாரோ ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வந்து நம்ம என்னதான் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள போய் பார்க்கறது தான் மனிதாபிமானம்னு என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. காயத்ரிக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு ஹாஸ்பிட்டலை விசாரிக்கிறதுக்காக போயிருந்தோம். அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது சுபானு கூட வந்தாரு. வந்து சரசனிய காணோன்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ராத்திரி 1 மணி ஆயிடுச்சு. அண்ணன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அண்ணன் தான் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்கு மேல இருக்கக்கூடாது, நீ வீட்டுக்கு போ, அதுவும் ராஜா வண்டியிலேயே போ அப்படின்னு என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினாரு. நான் அப்போ வேண்டாம், நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன். அண்ணன் தான் என்னை ரொம்ப வற்புறுத்தி அனுப்பி வச்சாரு. அப்புறம் ராஜா கூட நான் கார்ல வரும்போதுதான் கனகா பார்த்துட்டாங்க. ராஜா தான் என்னை வீட்டுல வந்து டிராப் பண்ணிட்டு போனாரு. அவன் இவன்னு மரியாதை எல்லாமே சொல்லுவ. இப்ப அவர் இவருன்னு சுவரே கட்டுற, விட்டு தாஜ்மஹாலே கட்டிடுவ போல இருக்கே. சேச்சா, அவன் போதுமா? ஓ, அப்ப நீயும் ராஜாவும் மறுபடியும் ஒண்ணு சேரல? இல்ல கவிதா, நான் போய் அவன் கூட ஒண்ணு சேர்வனா? நான் தான் அவனோட உறவே வேண்டான்னு தானே அந்த வீட்ல இருந்து வெளியில வந்து எங்க அம்மா வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நான் போய் அவன் கூட? எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. நீ வேற யார் சொன்னாலும் நம்பிடாத. ஏன்னா நாங்க எப்பவோ பிரிஞ்சிட்டோம். நாங்க இனிமே ஒண்ணு சேர மாட்டோம். சரி, அதுக்கும் அழுவியா? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அது கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஆகாஷ் எங்க போயிட்டான்னு தெரிஞ்சா நான் நிம்மதி ஆயிடுவேன். ஆகாஷ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, தேடிக்கிட்டே இருக்க. அவன் ஒரு கிறுக்கன், எப்போ எது செய்வானே தெரியாது. திடீர்னு காணாம போறது ஒரு பழக்கமாவே போச்சு. ஆனா அவன் அப்பப்போ ஃபோன் பண்ணுவான். அவனால என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்கிறது தான் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பானோன்னு தோணுது. அவன் ஒரு பச்சை புள்ள மாதிரி. அவனை யாராவது ஏதாவது பண்ணாங்க, நான் ருத்ர தாண்டவம் ஆடி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். என் அண்ணன் மேல யாராவது கை வச்சாங்க, அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நேத்து கூட நான் அவனுக்கு போன் போட்டேன், ரிங் போச்சு. நேத்து கூட நான் அவனுக்கு போன் போட்டேன், ரிங் போச்சு. என்ன என்ன சொன்ன? ஏய், நீ ஏண்டி அடிக்கடி பெருசா ஷாக் கொடுக்கற? இல்ல,
ரிங் போச்சுன்னு சொன்னியே. அவனுக்கு ஃபோன் போட்ட ரிங்கு போச்சு, எடுக்காமலே இருந்தான். நிறைய டைம் ரிங் போயிட்டே இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, நான் வரேன். இரு, ஆகாஷ் எப்படி கண்டுபிடிக்க போற? அது கடைசி அடிச்ச ரிங்க வச்சு ஆகாஷ் எந்த ஏரியால எந்த இடத்துல இருக்கான்னு டவர் வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அந்த இடத்துல போய் தேடணும். பார்க்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்னென்னமோ நடக்குது. நீ ஏதேதோ பொய் சொல்ற திவ்யா. அண்ணி. திவ்யா, நீ ஏதாவது பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கியா? இல்ல அண்ணி. இல்ல திவ்யா, நான் உன்னை நம்பல. உனக்கெல்லாம் ரொம்ப பொய் சொல்ற மூஞ்சியே கிடையாது. ஒத்து பார்த்தாலே உண்மையை உளறிடுவ. சரி, அன்னைக்கு மாதவன் நடுராத்திரியில எங்கிருந்து வரேன்னு கேட்டப்போ யாரோ ஃப்ரெண்டு செத்துட்டாங்கன்னு சொன்ன. நான் சொல்லல அண்ணி, நீங்க தான் சொன்னீங்க. ஏய், உங்க அண்ணன் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டப்போ நீ திரு திருன்னு முழிச்ச. நான் சும்மா ஃப்ரெண்டு மேட்டரை லைட்டா எடுத்து விட்டு உன்னை காப்பாத்தினேன். நீ உடனே அவ செத்துட்டா அப்படின்னு போய் சொல்லி ஒரேடியா அவ கதையவே க்ளோஸ் பண்ணிட்ட. அது கற்பனை. சரி விடு, கற்பனை கதாபாத்திரம் தானே, செத்தா பரவாயில்ல. ஆனா நீயும் ராஜா அண்ணாவும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல காயத்ரியை பார்க்க போனீங்க. ஆமா. சரி, அங்க சுப்பு மாமா இருந்தாரா? சரசக்கா காணோன்னு எதுவும் அழுதாரா? ஆமா. அப்ப நீயும் ராஜா அண்ணனும் தான் அன்னைக்கு நடுராத்திரில கார்ல வந்து இறங்குனீங்களா? ஆமா. அப்புறம் ஏன் உங்க அண்ணன் கிட்ட நீ போய் சொன்ன? என் புருஷன் கூட தான் கார்ல வந்து இறங்குனேன்னு அந்த ஓப்பனாவே சொல்லிருக்கலாம்ல. அவர் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்னென்னலாம் பேசினாருன்னு நீயே பார்த்தல்ல. அந்த உண்மையை சொல்லிருக்க வேண்டியது தானே. அண்ணி, ஏற்கனவே அண்ணனுக்கு என்னை பார்த்தாலே இப்பெல்லாம் பிடிக்கிறது இல்ல. என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுது. பார்த்தாலே கொலை வெறியில இருக்குது. அன்னைக்கு ராத்திரி வர நான் லேட்டா வந்தேன். அதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த நேரத்துல போய் நான் சரசனி காயத்ரின்னு சொல்லியிருந்தா அதுக்கு இன்னும் கோபமாகி என்னை கொன்னே போட்டிருக்கோம்ல. சரி, இதுதான் காரணமா? அதான். என்கிட்ட நீ எதுவும் பொய் சொல்லலையே. நிச்சயமா? ஆமா அண்ணி. சரி போ. திவ்யா உண்மையை சொல்ற மாதிரி தெரியல. அன்னைக்கு ராத்திரி திவ்யா ராஜானனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாளான்னு இதையும் காயத்ரியையும் சுப்பு மாமாவையும் கேட்க கூடாது. காயத்ரியை நல விசாரிக்க எப்படியும் போகணும். போன்ல வேண்டாம், நேர்லயே விசாரிக்கலாம். இந்த திவ்யா நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லை. ஏதோ பெரிய பிரச்சனைல மாட்டிருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமா மாதவன் கிட்ட சொல்லணும்.